அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துன்னு இருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் கோட் 124 டிசம்பர் 2024 நேற்றைய தினம் நடைபெற்ற துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட இஎல் கணக்கை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முழுமையாக வினா மற்றும் விடையை இதில் பார்க்க போகிறோம். வாங்க நிறையாக பார்த்துடலாம். 124 கொஸ்டின் பேப்பரில் 9th கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இடத்துல 3 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு பென்ஷன், ஒரு பே பிக்சேஷன், அதுக்கப்புறம் ஒரு இஎல் கேட்டிருந்தாங்க. நம்ம மற்ற 2 வினாவையும் ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம். இது அடுத்த வினா 9வது வினாவாக இதை கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் இருக்க வாட்சி பார்த்துக்குங்க. இப்போ தமிழில் உள்ள மட்டும் அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். ஒரு அரசு ஊழியர் வயது முதிர்வில் 31/12/2015 ஓய்வு பெற்றார். கீழ்கண்ட விவரங்களை வைத்து அவருடைய விடுப்பு கணக்கை 31/12/2015 முடிவு செய்து குறிப்பிடவும். மொத்தம் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 30/6/2013 அவருடைய ஈட்டிய விடுப்பு கணக்கில் உள்ள நாட்கள் 200 நாள் இருக்கான், 200 days. அடுத்து 2வது பாயிண்ட், அவர் 1/8/2013 அன்று தனது ஈட்டிய விடுப்பு கணக்கிலிருந்து 15 நாட்கள் ஒப்படைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டார். சரண்டர் பண்ணியிருக்கார் 1/8 15 நாள். அடுத்த 3வது பாயிண்ட், 1/4/2014 முதல் 8/4/2014 முடிய ஈட்டிய விடுப்பு அனுபவித்தார். எத்தனை நாள் கவுண்ட் பண்ணணும்? இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்கல, டேட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கு, நம்ம தான் கவுண்ட் பண்ணணும். அடுத்து 4th பாயிண்ட், 1/8/2014 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்புவிப்பு செய்தார். ஒரு சரண்டர் பண்ணியிருக்கார் 1/8/14. அடுத்து 5வது பாயிண்ட், அனுபவிக்காத பணியிடப்படை காலம் 1/11/2014 அன்று 5 நாட்கள் ஈட்டிய விடுப்பில் வரவு வைக்கப்பட்டது. 6வது பாயிண்ட், 1/8/2015 அன்று 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டார். அப்போ 3 சரண்டர் இருக்குது, ஒரு ஈட்டிய விடுப்பு இருக்குது, ஒரு அனுபவிக்காத பணியிடப்படை காலம் இருக்குது. மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறோம். 3 விடுப்பு ஒப்படைப்பு, ஒரு ஈட்டிய விடுப்பு, ஒரு அனுபவிக்காத பணியிடப்படை காலம். ரைட், நம்ம டேரக்ட் ஆன்சர் பண்ணலாமா? நமக்கு இஎல் பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும். ஒவ்வொரு ஆஃப் இயருடைய ஸ்டார்டிங்லையும் ஜனவரிலையும் ஜூலைலையும் ஒரு அட்வான்ஸ் கிரெடிட் 15 நாள் கொடுக்கணும். சரியா? ரைட். இப்போ இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். நாள் விவரம், முன் வரவு, முன் இருப்பு ப்ளஸ் முன் வரவு, எடுத்த விடுப்புகள், துவக்க முடிவு நாட்கள், லாஸ்ட்டாக இறுதி இருப்புன்னு போட்டுருவோம். கொஸ்டினில் 30/6/2013 இறுதி இருப்புன்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க, 200 நாள் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம அடுத்த ஹாஃப் இயர் 1/7/13 முன்வரவு கொடுக்குறோம், ஒரு 15 நாள் கொடுப்போம். அப்போ 200 + 15 215. அதுக்கடுத்து 3 சரண்டர் சொல்லியிருந்தாங்களா? 1/8/13, 1/8/14, 1/8/15 3 சொல்லியிருந்தாங்க. இப்போ 1/8/13க்கு விடுப்பு ஒப்படைப்பு, அதான் சரண்டர் 15 நாள். அப்போ 215 15 போச்சுன்னா பேலன்ஸ் 200. அப்போ அந்த அரையாண்டில் வேறு எதுவும் இல்லை, அரையாண்டை க்ளோஸ் பண்ணுறோம். 31/12/2013 அரையாண்டு முடிவு 200 நாள். அடுத்து 2014 முதல் அரையாண்டுக்கு போகிறோம். 1/1/2014 முன் வரவு 15 நாள் வைப்போம். 200 + 15 215. ஏற்கனவே 200 இருக்குது, இப்போ அட்வான்ஸ் கிரெடிட் 15 215. அப்புறம் அங்கே ஈட்டிய விடுப்பு சொல்லியிருக்காங்க. 1/4/2014 ஈட்டிய விடுப்பு 3rd பாயிண்டாக சொல்லியிருந்தாங்க. பார்த்துக்குங்க எத்தனை நாள், நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லலை, டேட்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. 1/4/14 8/3/14 வரைக்கும். ஸோ இங்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா மாற்றாமல் இருக்குது, 8/4/14 வரை. சரி, 8/4/14 வரைக்கும் 8 நாள். அப்போ 215 8 போச்சுன்னா எவ்வளவு? 207 நாள். ஓகேவா? ரைட். அப்போ அந்த அரையாண்டில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வேறு எந்த விடுப்புமே இல்லை, அதனால் நம்ம நேரடியாக அரையாண்டை க்ளோஸ் பண்ணலாம். 30/6/2014 அரையாண்டு முடிவு 207. அதுக்கு அடுத்ததாக 1/7/2014 அடுத்த அரையாண்டில் முன்வரவு கொடுக்குறோம். ஒவ்வொரு இயருக்கும் 2 அரையாண்டு, ஜனவரியில் ஒரு 15 நாள் முன்வரவு, ஜூலையில் ஒரு 15 நாள் முன்வரவு. அப்போ ஜூலை முன்வரவு 15 நாள் கொடுக்குறோம் 2014. 207 இருக்குது, + 15, 207 + 15 222. அதுக்கடுத்ததாக ஒரு சரண்டர் 2014 1/8/2014 ஒரு சரண்டர், விடுப்பு ஒப்படைப்பு 15 நாள். 222 15 போச்சுன்னா மறுபடியும் 207. அடுத்து ஒரு அனுபவிக்காத பணியிடப்படை காலம் ஒரு 5 நாள் சொல்லியிருக்காங்களா? 1/11/2014 அந்த பாயிண்ட் 5th பாயிண்டாக சொன்னாங்க. அனுபவிக்காத பணியிடப்படை காலம் 5 நாள். 207 + 5 212. அடுத்து வேறு எதுவுமே அந்த அரையாண்டில் இல்லை, அதனால் 2014 க்ளோஸ் பண்ணுறோம். அரையாண்டு முடிவு 212. 2015 ஜனவரியில் ஒரு முன்வரவு கொடுக்குறோம் 15, 212 + 15 227. அந்த 2015 முதல் அரையாண்டில் எதுவுமே சொல்லலை கண்டென்ட், அதனால் டேரெக்டாக அரையாண்டை க்ளோஸ் பண்ணுங்கள். 30/6/2015 அரையாண்டு முடிவு 227.
1/7/2015 முன் வரவு 15 நாள். சரிங்களா, முன் வரவு 15 நாள். அப்போ 227 + 15 227 + 15. ஏன் 227 + 15 இந்த இடத்துல போடுறோம்? 240 தாண்டிடுச்சுன்னா தனியாக பிரித்து காட்டணும். அப்போ 226 226 நாள் வந்தாலும் என்ன பண்ணணும்? 226 + 15 போடணும். ரெண்டையும் கூட்டினா 241 வந்துடும். அதனால் அப்போ 227 இருந்தாலும் 242,000. அப்போ 240 தாண்டும் போது ப்ளஸ் பண்ணி தான் தனியாக காட்டணும். அப்போ 227 + 15. அப்புறம் 1/8/2014 விடுப்பு ஒப்படைப்பு ஒரு 15 நாள். அப்போ 227 + 15 15 போச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் 227 மட்டும் வந்துடும். அப்போ 31/12/2015 அரையாண்டை முடிக்கணும். 227 நாள். அப்போ கணக்கில் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? 31/12/2015 ஓய்வின் போது என்ன தான் கேட்குறாங்க. அப்போ 31/12/2015 அன்று ஓய்வின் போது விடுப்பு ஈட்டிய விடுப்பு இறுதி இருப்பு 227 நாட்கள் உள்ளன. இதை காசாக்கப்படும் அப்படின்னு முடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு தான். இதுவும் எளிமையான கணக்கு தான். ரொம்ப நிறைய கண்டென்ட்லாம் இல்லை. ஒரு 5 பாயிண்ட், அதில் 3 சரண்டர், ஒரு ஈட்டிய விடுப்பு, ஒரு அனுபவிக்காத பணிப்படை காலம். ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஒரு 5 மதிப்பெண்களுக்கு அடாப்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் அதிகபட்சம் முடிச்சிடலாம். சரிங்களா? இதில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.